வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். தாண்டவம் ஆட தயாராகும் மழை, பல மாவட்டங்களில் கனமழை இருக்கும், ரெட் அலர்ட் கொடுத்த வானிலை ஆய்வு மையம். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஆந்திரா மற்றும் தென்னிந்தியா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு நல்ல மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழைக்கு கூட வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்ய உள்ளது. காரைக்கால் பகுதிகளிலும் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக தென்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி, அவலாஞ்சி, நீலகிரி உள்ளிட்ட மாநிலங்களில் 40 கிலோமீட்டர் மழை பெய்துள்ளது. தமிழகத்தில் இதர பகுதிகளிலும் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்துள்ளது. வரும் நாட்களில் நிலவும் வானிலை குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் ஜூலை 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 26 மற்றும் 27ஆம் தேதி இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 28/7/2025 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் இன்று முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை தமிழகம் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.